இந்த வருஷத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே போகணும். என்னென்னா, தேவனை அனுபவிக்கணும். சரிங்களா? நம்ம காலகாலமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அப்பாவை ஃபீல் பண்ணாவே விட மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸாலாம் கொண்டு போக மாட்டாங்க. அவர் கடவுள், நம்ம ஜனங்கள் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது ஒரு உறவு. அதை நீங்கள் இமேஜின் பண்ணணும், அதை அனுபவிக்கணும், அந்த விஷயம் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ள உணர்வுபூர்வமாக ஒப்புரவாக முடியும். தேவன் உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்குறது ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டே கிடையாது. உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குறது உறவு. ஆமென். தேவன் உங்களை என்னையும் இந்த பூமியில் சிருஷ்டித்தது அவரோடு கூட உறவில் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தான் சீசர்களை எல்லா வேலையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொன்னார். எல்லா வேலையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க. அவர் சொல்லும்போது தான் போவாங்க, அவர் அனுப்பும்போது தான் போனாங்களே தவிர மற்ற நேரம் போகவே இல்லை. மற்ற நேரம் கூட அவரோடு கூட இருந்தாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. நாம் இந்த உலகத்தை ஆளும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் போய் பிரச்சனைக்காக இருக்கிறீங்களா, இருங்க. அதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அது யோசிங்க. கடன் அடைக்கிறதுக்காக பிறந்தீங்க, பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக பிறந்தீங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல ஏன் பிறந்தீங்க? தேவனுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பதுக்கு தான் பிறந்தீங்க. ஆமே. நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க நிதானிச்சு பாருங்கள். அதுக்காக உங்கள் கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னா அப்பாட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறோம்? தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அவரோட பேசுங்கப்பா. அவரோட கூட பர்சனலாக பேசுகிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அவரோடு கூட, இது ஒரு அனுபவம். நானே இப்போ தான் வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது மேலான அனுபவம். ஆனால் காலங்காலமாக நான் எழுதி தரேன். நிறைய திருச்சபையில் இது சொல்லியே தரமாட்டாங்க, இன்னும் சொல்லித்தர போகிறதும் கிடையாது. அவங்க வருவாங்க, 4 பாட்டை பாடுவாங்க, கையை தட்ட வைப்பாங்க, அவங்களை ஊரில் வைப்பாங்க. இது ஆவிக்குரிய சபை. மற்றபடி பாரம்பரிய சபையில் வரணும், பாட்டு பாடணும், காணிக்கை கொடுக்கணும், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணாப்புல நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுக்கணும், சந்தாவை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணத்தை முடிக்கணும், அடக்கத்தை முடிக்கணும், போயிட்டே இருக்கணும். இந்த பூமியிலே தான் உங்கள் வாழ்க்கை. ஆனால் அதுக்கும் மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. பர்சனலாக அப்பாவோடு நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அதுக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஆமாம். எத்தனை பேர் அவரோட கூட எந்த தேவையுமே இல்லாமல் யதார்த்தமாக பழகிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட தேவைக்காக பேசும்போது பிடிக்குமா, யதார்த்தமாக அன்பு காட்டும்போது பிடிக்குமானா யதார்த்தமான அன்பை தான் விரும்புவீங்க. அதுக்கு தான் அது பெற்று வச்சுருக்குறோம். எதிரே புரியுது? ஃபஸ்ட்டு அன்பு செலுத்துறதுக்காகத்தான். மற்றபடி தான் சாதனை வேதனையெல்லாம் ரெண்டாவது, முதல்ல உறவு. அதனால் இந்த வருஷத்தில் சொல்லுங்கள், நான் அப்பாவோட ரொம்ப உறவில் இருப்பேன், நிறைய நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஜெப குறிப்பு சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டு அவரை பர்சனலாக ஃபீல் பண்ணுங்கள்.